ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு நமதியா சேனலில் வித்தியாசமான சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி ஏசி புதுசாக வாங்கணும். பெங்களூரில் வெயில் தாங்கலப்பா, அதனால் எப்படியாச்சும் ஒரு ஏசி வாங்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் வாங்கின ஏசி பார்த்தீங்கன்னா எல்ஜி வாங்கின ஏசி. இன்றைக்கி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மற்ற கடைலாம் கேட்டு பார்த்தோம், 10 நாள் ஆகும் 15 ஆகும். நாங்கள் யூனிட்ல போய் கேட்டோம். சரி இன்றைக்கி வாங்குறீங்களா, சரி நாளைக்கே டெலிவரி பண்ணிடுறாங்க, நாளைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதேமாதிரி டெலிவரி ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டேவே இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வந்துட்டாங்க, மெட்டீரியலும் டெலிவரி ஆச்சு. கால் பண்ணோம், இது மாதிரி டெலிவரி ஆயிடுச்சாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஆமாங்க ஆயிடுச்சிங்கன்னு. சரி ஒரு 1 ஹவரில் இன்ஜினியர் அனுப்புகிறேங்க அப்படின்னா. அப்பா ரொம்ப நல்லதாக போச்சு, இவ்வளோ ஸ்பீடாக. சரி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனை வைக்கல, வெளியே பார்த்தா இன்ஜினியர் ட்ரில்லிங் மிஷின் அவரோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் பையா 2 பேர் வந்தாங்க, இன்ஜினியர். அவங்க தான் வந்தோடனே அவங்க வேலையை டக்குன்னு ஆரம்பிச்சாங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறாங்க. வந்தார், ட்ரில் போட்டார், அந்த பக்கம் ஹோல் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வால் பிளேட் மாட்டணுன்னார். சரி மாட்டுங்க பையா, பார்த்து செவுறு பத்திரம் தம்பி அப்படின்னாரு. சரி பையா கொஞ்சம் குப்பை எல்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் கவலையே படாதீங்க, பர்ஃபெக்டாக பண்ணி தரேங்கன்னு சொன்னார். ஓகே பையா, நீங்கள் செய்கிற வேலையை பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு பையான்னு சொல்லிட்டு விட்டேன். பார்த்தா கடன்னு ஒரு கரெக்டாக ஒரு 4:30க்கு வந்தாங்கங்க. 4:30 5 o'clock வேறு ஆரம்பித்தாங்க. 6 to 6:30 போட்டு ஜில்லுன்னு ஆக்கி விட்டு போயிட்டாங்க ரூமை. அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. நானும் ரொம்ப நேரம் ஆகணும்னு நினச்சேன். டக்குன்னு அடித்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த வால் பிளேட்டிங். வாலில் இதில் தான் நம்ம ஏசியை மவுண்ட் பண்ண போகிறோம். அதை எடுத்தாங்க, டப்பு 4 அடி அடித்து மாட்டினாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் போய் தம்பி அதை போய் எடுத்துகிட்டு வாப்பா ஸ்ப்ளிட் ஏசியை. அவர் போய் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரு. பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷம், என் பொண்ணுக்கெலாம் பயங்கர சந்தோஷம். ஒரே கற்று ஏசின்ட்டு ஸ்ப்ளிட் ஏசி எடுத்து வந்து கொடுத்தாரு. இல்லை அசால்ட்டாக தூக்குறாங்க. நான் நம்ம வெயிட்டாக இருக்குன்னு நினச்சேன், இதெல்லாம் வெயிட்டே இருக்காது போல். அசால்ட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபிட் பண்ணாங்க. ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக ஃபிட் பண்ணாங்க. அந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது அவுட்டோர் யூனிட்டுக்கு போகிற பவர் சப்ளை போகிற கேபிள். ஃபஸ்ட்டு அதை இன்சர்ட் பண்ணாங்க அந்த ஹோல் போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் போட்டு அதுக்கப்புறம் இதான் அந்த இன்லெட், விண்டோ ஏசியில் கனெக்ட் பண்ணுறது இன்லெட்டு, ட்ரைன் பைப்பு எல்லாத்தையும் அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி அழகாக அப்படி லிஃப்ட் பண்ணாங்க. லிஃப்ட் பண்ணி எடுத்து பசாக்குன்னு மாட்டிட்டாருங்க. அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னது ஷாக் ஆகிட்டேன்? ஆமாங்க, பார்த்தீங்களா வெளியே வந்துச்சு பாருங்கள், ட்ரைன் அவுட்லெட்டும் அந்த ஏசி அந்த கூலண்ட் இதுக்கு அது என்ன பேர் கரெக்டாக தெரியல, டெக்னிக்கல் வேர்டு. அந்த ஏசி கூல் சில்னஸ் விண்டோ டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வர்றது. அப்படியே அழகாக இதான் அந்த பவர் கேபிள் எடுத்து விட்டார். ஏசி பார்த்தா அழகாக மாட்டிருச்சு வாலில். நானும் இப்போ ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பிளேட் போட்டு கீழே கவர் பண்ணிட்டாருங்க. என்னடா இது ஓட்டையாக தெரியுது நானும் கேட்டேன். பாருங்கள் முடிச்சேன்னே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே அப்படி தான் இருக்கும், ஃபினிஷிங் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னார். பார்த்தா அழகாக மாட்டி விட்டு அந்த க்ளோஸ் பண்ணிட்டாருங்க அந்த ஸ்விங்கை. அடுத்தது சரி வாங்க வெளியே போகலாம் வாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். அவரும் ரொம்ப சந்தோஷம், எடுங்க என்னோட திறமையெல்லாம் விடுங்க வெளியே அப்படின்னார். எடுத்துடலான்னு சொன்னேன். கரெக்டாக மெஷர் பண்ணுறாருங்க. அப்படிலாம் இல்லை, பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணுறாங்க, பர்ஃபெக்டாக ஹோல் போடுறாங்க, சூப்பராக மாட்டுறாங்க. இது பார்த்தீங்களா, இப்போது அவுட்டோர் யூனிட் செட் பண்ணுறதுக்கு கேட்டாங்க, கொஞ்சம் மேலேயே வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். வச்சுட்டாங்க. அவுட்டோர் யூனிட் அதான் ஆங்கிள். இந்த ஆங்கிள்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு நினச்சேங்க. பார்த்தா இந்த ஆங்கிளே பார்த்தீங்கன்னா ஒரு 900 rupees போல். அது நான் சும்மா ஓசியில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஓசிலாம் கிடையாதுங்க, ஏசி மட்டும்தான். ஏசி ஒரு ரேட்டு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போல், நம்ம கார் மாதிரி. அந்த ஆங்கிளுக்கு ஃபிட் பண்ணுறதுக்காக ஹோல் போட்டாங்க. 4 ஹோல் போட்டு அந்த ஆங்கிள் அழகாக எடுத்து மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 ஆங்கிள் வரும், 2 விண்டோ சைஸுக்கு, இந்த சைடு ஒன்று, அது பக்கத்தில் ஒன்று ஹோல்ட் பண்ணுறதுக்கு. டப்புன்னு அடித்தாங்க. கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, பையா லைட் போடணுமான்னு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, சும்மா ஒரே ஒரு குண்டு பல்ப்பு, சின்ன பல்ப்பு போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பையா. போட்டால் டக்குன்னு எடுத்து அடித்தார். பாருங்கள், இது அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் வரும்ன்ட்டு, அந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. இந்த சைடில் எவ்வளோ அழகாக மாட்டிட்டார் பாருங்கள், சூப்பராக. அதே மாதிரி அந்த சைடில் மாட்டுறாரு பாருங்கள், அழகாக இருக்குல்ல. சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சி நான் பார்த்தா ஒரு 1 hour தான். ஆங்கிள் நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு கல்லுகள் விழுந்துச்சுன்னா மண்டையில். இதை அந்த காயில், அந்த ஏசியோட அந்த கேஸ் உள்ளே போய் நம்மளுக்கு கூல் ஆகிறதுக்கு இந்த வழியாக தான் போகும். அந்த காயில் அப்படியே ஃபோமில் அழகாக போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. அது 3 மீட்டர் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் சொன்னார். அதுக்கு 3 மீட்டருக்கு மேலே போச்சுன்னா நம்ம பே பண்ணோம். இது 3 எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பை தானே, அதனால் 3 மீட்டர் கூட தேவையில்ல. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அழகாக அதுலேயே ரொட்டேட் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா. இதான் பார்த்தீங்களா அந்த உள்ளேருந்து நம்ம ஸ்ப்ளிட் ஏசிக்குலேருந்து வர அந்த கேஸ் இன்லெட் பண்ணுற இது ஹோஸ் லைன்.
அந்த கேஸ் லைட் இன்னும் திறந்து விட்டாரு பாருங்க, புஷ்ஷுன்னு சவுண்டு கிடச்சி. பயந்தே போயிட்டேன், என்னடா இது புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்குது ஆயிடுச்சுன்னு பார்த்தா அதில் ஏற்கனவே டெஸ்டிங் மோட் அப்போது கேஸ் லைட்டாக இருக்கும் போல். லைட்டாக திறந்தாருங்க, திறந்தோடனே புஷ்ஷுன்னு ஒரே சொன்ன பாருங்களேன். அப்படி தான் வச்சு நானும் அப்படியே ஆவலை உங்களை மாதிரி நானும் ஆவலாக பார்த்துட்டே இருந்தேன். பவுன்னு அப்படி லைட்டாக லூஸ் பண்ணால் புஷ்ஷுன்னு சவுண்டு கிடச்சி, பயம் வந்துருச்சுங்க எனக்கு. அதில் இருக்க கொஞ்சம் கேஸை லைட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இது காயில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, 3 மீட்டர்ஸ் காயில், அதை எடுத்து அந்த இதில் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த 3 மீட்டர்ஸ் காயில் அழகாக அதில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். அதுலேருந்து தான் கேஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஏசிக்கு அந்த கூலிங் ப்ராசஸ்க்கு எல்லாம் நடக்குங்க. விண்டோ ஏசிலேருந்து விச் வில் பி கனெக்டட் டைரக்ட்லி டு ஸ்ப்ளிட் ஏசிலேருந்து வரும் கூலிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைன் லைனும் இருக்கும். ட்ரைன் லைனும் நம்ம ஸ்ப்ளிட் ஏசிக்குள்ளேருந்து வரும் போல். அந்த ட்ரைன் லைனை அதை அப்புறம் அப்படியே கனெக்ட் பண்ணி ட்ரைன் லைன் நம்மளுக்கு அவங்களே கொடுப்பாங்க. ஒரு 3 மீட்டர்ஸோ 5 மீட்டர்ஸோ கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம வேணும்னா வி நீட் டு பே. அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க தெரியல, கொஞ்சம் எனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படலை, அதனால் அவங்க இருக்கிறதே யூஸ் ஆயிடுச்சு. அழகாக பாருங்கள், சூப்பராக சுற்றி அழகாக அந்த ஆடாத அளவுக்கு அப்படியே வால்லே மவுண்ட் பண்ணிட்டாங்க. இது 2 பைப் தெரியுது பார்த்தீங்களா, அது 2 தான் அந்த விண்டோர் அவுட்லெட்டில் கனெக்ட் பண்ணாங்க. சூப்பராக அவங்க வச்சுருந்தாங்க டெப்லான் டேப் மாதிரி, அதை வச்சு நல்லா சூப்பராக அழகாக நல்லா கவர் பண்ணிட்டாங்க. நானும் அது வெளியே தெரிய நினச்சேன், அந்த ஃபோம் பிளாக் கலர் ஃபோம் சுத்தமாக தெரியலங்க, க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு ஒர்க்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் எப்படிலாம் பண்ணுவாங்க பாருல, ஓகே பையா டிட் பர்ஃபெக்ட்லி. பாருங்கள், அது ஆட போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரில் பண்ணி அதை அப்படியே ஒரு கேபிள் டை இன்செர்ட் பண்ணிட்டு அதை கேபிள் டை மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையா குட்டி பையா போய் அவுட்டோரை தூக்கிட்டு வந்தார். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நோ 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 நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் சும்மா சைடில் நின்றா மட்டும் போதும் அப்படின்னா. ஓகே ரொம்ப சந்தோஷம். பார்த்து அப்புறம் வடிவேல் காமெடி மாதிரி ஆயிரப்போகுது. உங்களுக்கு அறிவோ அழகாக அப்படியே தூக்குனாங்க. எல்ஜி தெரியுதுங்களா பிராண்டு, அதை இப்போ எல்ஜியோட அவுட்டோரை தூக்கிட்டு அதை மேலே வைக்கணும். நான் தான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன், பட் நீயே நீங்கள் பிடுங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு நான் பாட்டு ஜாலியாக நின்றுருந்தேன். அழகாக எடுத்து அந்த இது மேலே வச்சுட்டு அந்த ஸ்டாண்டில் வந்து ஸ்க்ரூ இருக்குது. இந்த சைடு 2, அந்த சைடு 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 2 ஸ்க்ரூவை அழகாக சும்மா டைட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பையா டைட் பண்ணுறது பாருங்கள். டைட் பண்ணி பக்காவாக ஷேக் ஆகுதா இல்லை ஆகுதா, எல்லாமே வைப்ரேஷன் ஏதாச்சும் இருக்கா எல்லாம் க்ளீனாக செக் பண்ணாங்க. இப்போ நம்மள என்ன பண்ணணும்னா அந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த இன்டோர்லேருந்து வருது பாருங்க, ஸ்ப்ளிட் ஏசிலேருந்து அந்த கேபிள் வந்து இப்போ அவுட்டோரில் கனெக்ட் பண்ணோம். அஸ் வெல் அஸ் நம்ம அந்த 2 கேஸ் லைன் பைப் இன்னொரு பைப் எது தெரிலங்க, இங்கேருந்து உள்ள ஒன்றுத்தில் கேஸ் லைன் போகிறது, இன்னொருத்தில் வந்து கூலிங் ஏஜென்ட் பைப், அது 2மே இதில் கனெக்ட் பண்ணுறாங்க. அவுட்டோரில் உள்ளே இருக்க வார்ம் ஏரை எடுக்கணும்ல, வார்ம் ஏரை எடுத்துகிட்டு சில் பண்ணோம். அதுக்காக கேஸ் லைன் பைப் ஒன்று, ஏர் பைப் ஒன்று, அது 2மே அழகாக கரெக்டாக தெரியல, டெக்னிக்கல் தெரிஞ்சு அந்த கேஸ் பைப் லைன்லாம் நல்லா ஃபுல் டைட் பண்ணுறாங்க. ஏன்னா லீக் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதனால் பக்காவாக ஃபுல் டைட்டை வந்து பண்ணால் தான் அது வந்து ஃப்யூச்சர்ஸில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக டைட் பண்ணுறாங்க, நல்லா டைட் பண்ணுறாங்க. இது பாருங்களா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, சைட்லேருந்து நல்லா அதை அந்த பின் கேஸ் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்களா, இதுக்கப்புறம் செமையான வேலை. நான் பார்த்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அழகாக ஷாம்பு வாட்டர் கேட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தா அதில் கேஸ் ஏதாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா பபுள்ஸ் வருமா செக் பண்ணிக்க சொன்னாங்க. அது அப்புறம் அந்த ஷாம்பு வாட்டர் வச்சாங்க, பபுள்ஸ்லாம் எதுவும் பெருசாக வர்ற மாதிரி தெரில, அதனால் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தம் கொடுத்துட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா சூப்பராக வைக்கிறாங்க பாருங்க நோரை. அதை ஏதாச்சும் பபுள்ஸ் அந்த கேஸ் ஏதாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா, லீக் ஆச்சுன்னா அதில் வந்து பக்கன்னு புகை வருமா, அது மாதிரிலாம் எதுவும் வரல. சரி பையா சூப்பர் பையா பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க பையான்னு சொல்லிட்டு பையாவுக்கு ஒரு தம்பு கொடுத்தாச்சு. இருந்தாலும் அவர் டவுட்டு நல்லா க்ளோஸாக செக் பண்ணி பாருங்க அண்ணார். பையா வீடியோவே எடுத்து பார்த்துட்டேன், எதுவும் வரல. வீட்டில் இப்போ என்னம்மா பண்ணுறோம்? என்னது என்ன போடுறோம் வீட்டில்? ஓட்டையா? இப்போ என்ன மாட்டிட்டு இருக்கோம்? நல்லா கரெக்டா சொல்லு. பிச்சா என்ன மாட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. அதனால் எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா 20 amp சுவிட்சு, அது அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டைமே கொடுத்துருந்தாங்க போல் ஏசிக்காகவே. அதனால் அதுக்கு வந்து பையா கேபிள் வாங்கிட்டு வர சொன்னார். நான் போயிட்டு 2 square mm ஒரு 5 மீட்டர்ஸ் கேபிள் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கேற்ற ஹோல்டர் மாதிரி வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக பையா நீட்டாக டைட்டாக சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஓ நம சிவாய.
ஏசி ஆன் பண்றியா? ஆன் பண்ணி செல்லும். இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் அழுத்தினா ஆன் ஆகும். அதுக்கு மேல இருக்கு பட்டன் அழுத்து. ஆன் ஆயிடுச்சு. ஆட்டுது. ஜம்ப் எடுத்தாங்க நல்லா. இருக்கா? எப்படி இருக்கு? I am very happy. Start music. பிடிச்சிருக்கா ஏசி? ஓகே பாய் சொல்லிடலாமா? பாய் பாய். நீங்களும் உங்க வீட்டுல ஏசி போடுங்க, ஜாலியா இருங்க.